ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா கோயம்புத்தூரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். சென்னையிலேருந்து கிளம்பி ட்ரெயினில் கோயம்புத்தூர் வந்தாச்சு. அப்படியே ஊட்டியோட பஸ்ஸு ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூர் டு ஊட்டி பஸ் ஏறியாச்சு. வேறு லெவலாக இருந்தது இந்த பஸ் ஜெர்னி. ரொம்ப சூப்பரான ரோடு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஹில் ஸ்டேஷன் தான் ரொம்ப பிடிக்கும் அதில் ட்ராவல் பண்ணுறது பஸ்ஸில். அதனால் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டேன் டிரைவருக்கு பின்னாடியே. ஒரு தரமான டிரைவரு, தரமான சம்பவம். இந்த எக்ஸ்பீரியன்ஸு வேறு மாதிரி இருந்தது. கோயம்புத்தூர் டு ஊட்டி போக 3 மணி நேரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பாதி வழி ஈஸியாக ரீச் ஆகிடுது 1 ஹவர்லேயே. அதுக்கு மேலே மலை ஏறுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. குறுகலான ரோடு, வித்தியாசமான பிரிட்ஜு, சின்ன பாதையில் வண்டி ஏறுறது, அந்த இன்ஜினோட சவுண்டு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே லெஃப்ட் சைடு ரொம்ப பெரிய பள்ளம், அப்படியே ரைட் சைடு மலை. பஸ்ஸுங்கெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அவங்களுக்கு எந்த பக்கம் இடம் கிடைக்குதோ அந்த பக்கம் வழி விட்டு வண்டி ஓட்டுறாங்க. ரைட்டில் இவர் நிறுத்திட்டார் ஹேர்பின் பெண்டில். அப்படியே அவங்க லெஃப்டில் இறங்கி போயிட்டாங்க. இவர் நல்லா ரைட்டில் கட் பண்ண தான் இதில் கட் ஆகும். என் பையன், என்னோடய பொண்ணு, என் ஒய்ஃபு, நாங்கள் 4 பேர் இந்த ட்ரிப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஏறும்போது கிளைமேட் லைட்டாக மாறிச்சு. வியூஸ் எல்லாம் சும்மா அதிரிச்சு வேறு லெவலாக இருந்தது. பாருங்கள், லெஃப்ட் சைடில் என் பையன் முன்னாடி, பொண்ணு அது பின்னாடி, நாங்கள் ரைட் சைடில் உட்காந்துட்டோம். டிரைவர் பின்னாடி இருந்தால் இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணலான்னு. அப்படியே ஃபால்ஸு, அந்த வியூஸ்லாம் தரமாக இருந்தது. ஏற டெம்பரேச்சர் அப்படியே குறைஞ்சி லைட்டாக கிளைமேட் கூலிங் ஆகிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சீசன் டைமில் போனோம். அதனால் ரொம்பவும் அதிகமான மக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிட்டு இந்த வீடியோ போட ஒரு 15 days ஆகிடுச்சு. பொட்டானிக்கல் கார்டனில் சீசன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலாக இருந்தது. அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போனது. நினச்சா மாதிரி வேறு லெவலாக என்ஜாய் பண்ணோம். அப்படியே ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இறங்கி அப்படியே ரூம் போட்டோம். ரூம் போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் ரூம் போட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு 3-3:30 அப்படி கிளம்பி போட் ஹவுஸ் போகலான்னு வந்தோம். போகிற வழியில் குதிரை இருந்தது. அதில் குழந்தைங்க போகணுன்னு ஆசைப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரையும் ஏற்றி அவங்கள ஜாலியாக சுற்ற வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்த்தோம். அப்படியே போட்டிங் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 4 பேரும். அங்கேயும் வியூஸ் தரோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒர்த்து, ஊட்டி ஒர்த்து அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராவல் செஞ்சு இங்கே வந்தாலும் வந்துட்ட பிறகு இந்த கிளைமேட்டு, இந்த இடம்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சூப்பராக செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலாக இருந்தது. ஏன்னா ட்ராவலில் டயர்டாகும் இல்லையா, அதெல்லாம் இங்கே அப்படியே மறந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே அதுக்கு முன்னாடி ஒரு பார்க் மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த இடத்துல இந்த ஐ லவ் ஊட்டி இருந்தது. அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இது 2வது நாள் காலையில். இது கரெக்டாக போட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்லேயே த்ரெட் கார்டன் ஒரு இடம் இருக்குது. எல்லாம் நூலாலேயே செஞ்சுருக்காங்க. இது கின்னஸ் ரெக்கார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு செடி மாதிரியே இருக்குது இல்லையா, எல்லாம் நூலாலேயே செஞ்சுருக்காங்க. த்ரெட் கார்டன்னு பேர். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. உத்து பார்த்தா தான் நூலுன்னு தெரியுது. நார்மலாக செடி மாதிரியே இருக்குது, பூ மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எப்படி இதை உருவாக்குனாங்கன்னு ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே அதை என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் இது நெக்ஸ்ட் டே தூங்கி அந்த வண்டி ஒரு வேனில் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போய் சுற்றி பார்த்தோம்.
அந்த வேனில் ஒரு 20 பேரை கூட்டிகிட்டு அவங்க சுற்றி காமிக்க கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வியூ பாயிண்டில் தான் இது எடுத்தது. அப்படியே டீ எஸ்டேட்டுக்கு அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. ஒரு ஆளுக்கு வந்து 350 சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலாக இருக்குது. அவங்க கூட சுற்றி பார்க்குறது பட்ஜெட்டில் முடியும். பட்ஜெட்டில் யார் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட போகலாம். ஒரு 350க்கு இது தரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வண்டியில் சைடில் எடுத்த வியூ தான் இது, ஃபோனில் எடுத்த வீடியோ. இப்போ இவங்க வந்து நம்மள டால்ஃபின் நோஸ் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க, ஊட்டியில் இருக்கிற இடத்துக்கு. அப்படியே போகும்போது இவங்க ஆர்மி ஆஃபீஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த இடத்த காமிச்சாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே வந்து இந்த போகிற வழியில் ஃபால்ஸ் இருந்தது, அதை காமிச்சாங்க. சந்திரமுகி படம் எடுத்த வீடு காமிச்சாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் காமிச்சிட்டே அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ஃபால்ஸ் பாருங்கள், அவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அங்கே நின்று ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். இது வந்து டால்ஃபின் நோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பாறையாலான பெரிய கல்லுன்னு சொன்னாங்க. அதை பற்றி டீட்டெயில் அவ்வளோவா தெரியல, ஆனால் அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம செல்ஃபி எடுத்துக்கிட்டோம், நம்ம ஃபேமிலியோட செல்ஃபி வீடியோ. அப்படியே அங்கேருந்து அப்படியே இது சிம்ஸ் பார்க்குன்னு ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இன்னும் சூப்பராக இருந்தது. அங்கே அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அங்கேயும் போட்டிங் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களோட ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அங்கேயும் போட்டிங் பண்ணோம். இது சின்ன ஏரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் போட்டிங் பண்ணுறது. நிறைய மீனுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் செம்மையாக இருந்தது. இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைங்களோட ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலாக இருந்தது இது. பாருங்கள், கொத்தாக இருக்குது மீனுங்க. இந்த இடத்துல நம்ம அந்த மீனுங்க பார்த்துட்டு நம்ம போட்டே திரும்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப தொல்லையாகி போயிடுச்சு. சைடில் போயிட்டோம். நம்ம மீனை பார்த்துக்கிட்டே போட்டை கோட்டை விட்டோம். அப்புறமா எப்படியோ ரிவர்ஸ் ஃப்ரண்ட்டுன்னு போயிட்டு எப்படியோ சரி பண்ணி நம்ம போட்டை சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. அப்படியே அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அப்படியே அங்கேருந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்துட்டோம். 128வது ஃப்ளவர் ஷோ. வேறு லெவலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது செம்மையாக இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி பூவிலே பண்ணியிருக்காங்க. அப்படியே நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணாங்க. வேறு லெவலாக இருந்தது. அப்படியே அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸு அங்கே எடுத்துக்கிட்டு அங்கே விதவிதமான பூக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பூ பாருங்கள். ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு இடத்துலையும் வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பூ லட்சக்கணக்கான பூ இருக்கும் போல் இருக்குது. அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் சயின்ஸ் பேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இங்கே பாருங்கள், கோபுரம் மாதிரி கோயில் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பூலேயே. இது வந்து லைட் ஹவுஸு. எங்கள் பையன் அப்படியே உள்ளேயே பூந்து போயிட்டான். அவங்க அது காம்பவுண்ட் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருந்தா. பாருங்கள் லைட் ஹவுஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே அங்கே நம்ம பழமையான தமிழக நாகரிகத்தை பற்றியும் போட்டிருந்தாங்க. மாட்டு வண்டி அதெல்லாம் பூவிலே செஞ்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே அங்கே அந்த ஊட்டி மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இது நாங்கள் டாய் ட்ரெயினுக்கு போகிறதுக்காக ஜென்ரல் டிக்கெட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஜனம் பாருங்கள். எப்படியோ கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கியாச்சு. ஈவினிங் அது வந்து மதியானம் 2 மணிக்கு கிடச்சிது. அதுக்கு நடுவில் ஒரு சாக்லேட் மியூசியம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு மதியானம் வந்து ட்ரெயினில் ஏறலான்னு அந்த இடத்துக்கு போயிட்டோம்.
இதுதான் அந்த சாக்லேட் மியூசியம். இது வேறு லெவலாக இருந்தது. இதில் அவங்க சாக்லேட் எப்படி வந்தது, சாக்லேட்டை பற்றி விஷயம்லாம் நம்மளுக்கு சொன்னாங்க. இதுவரையும் நம்மளுக்கு தெரியாத விஷயம் அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அது கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். சாக்லேட்னா என்னது, ஸ்வீட்டாக இருக்குமா, எப்படி இருக்கும், நம்ம இந்தியாவில் எங்கெங்கே விளையுது, எவ்வளோ விளையுது, அதை பற்றி எல்லாம் அவங்க சொன்னாங்க. அங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி செஞ்சும் வச்சுருக்காங்க. எவ்வளோ சாக்லேட் எந்தெந்த இடத்துல விளையுது எல்லா விஷயமும் நம்ம அங்கே போனால் தெரிஞ்சுக்கலாம். நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே சாக்லேட்ஸும் விற்கிறாங்க. அவங்க டிக்கெட் வாங்கி உள்ளே வரவங்களுக்கு அவங்க ஆளுக்கு ஒரு சாக்லேட்டும் கொடுக்குறாங்க டேஸ்ட் பண்ண சொல்லி. அதுக்கு நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல சாக்லேட்டும் செய்யலாம். நம்ம என் மக ஆசைப்பட்டா, என் 2 குழந்தைங்களும் ஆசைப்பட்டாங்க. அதனால் சாக்லேட் செய்கிறதுக்காக அவங்கள அங்கே விட்டேன். அதுக்கு ஒரு காசு வாங்கிக்கிறாங்க. அவங்க 200 சம்திங் வாங்குறாங்க. அப்படியே வாங்கிட்ட பிறகு அவங்க குழந்தைங்க சாக்லேட் செய்கிறதுக்கு அவங்களே அங்கே ஹெல்ப் பண்ணி செய்ய சொல்கிறாங்க. இப்படி செய்யணுன்னு அப்படியே வெயிட் பண்ணால் சாக்லேட் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. அவங்க அங்கே 2 பசங்களும் சாக்லேட் செஞ்சு வாங்கிட்டு வந்தாங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது அவங்களுக்கு. அப்படியே நம்ம வந்துட்டோம் ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு. நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ண நம்மளோட ட்ரெயினும் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரம் நம்ம ஜென்ரல் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணால் ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று இருந்தது. அதில் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டே வாங்கியாச்சு. வாங்கிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சில் தான் நம்ம 350 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட்டு. அப்படியே அதை கொடுத்துட்டு நம்மளுக்கு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரியே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் உட்காந்துட்டு வேறு லெவலாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணோம். நாங்கள் ஊட்டி டு குன்னூர் வரையும் தான் இந்த ட்ரெயினில் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலாக இருந்தது. குழந்தைங்களுக்கு 185 ஆச்சு. செம்ம ஜாலியாக ட்ராவல் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. மலைக்கு மேலே ஒரு புது விதமான ட்ரெயின். இதில் கொஞ்சம் இடத்துல குகை இருந்தது. சின்ன பிரிட்ஜு மேலே போகிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம். அப்படியே நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். அப்படியே சைடில் சின்ன வழியில் பஸ்ஸுங்க, காருங்க, பைக்குங்கெல்லாம் போகுது. கிராமத்துக்குள்ளே போகுது. நாங்கள் காட்டெருமையை பார்த்தோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பெரிய பெரிய மரங்க, அதுக்கு நடுவில் ட்ரெயின். ஒரு ரைட் சைடில் பெரிய பள்ளம், லெஃப்ட் சைடில் மலை, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் ட்ரெயினில் நம்மளுக்கு கிடைக்கிறது அபூர்வம். டாய் ட்ரெயின் நம்ம சவுத் இந்தியா பக்கம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் நம்மளுக்கு இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. ஒரு தடவைனா இதில் போய் என்ஜாய் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது டாய் ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸு. என் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் கொடுத்ததுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். இது அந்த மரம், அந்த செடி கொடி வேறு லெவலாக, அந்த காட்டுக்குள்ளே இந்த ட்ரெயின், சின்ன ட்ரெயின், டாய் ட்ரெயின். இதில் நம்ம ஃபேமிலியோட பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு, இது ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரே ஒரு ட்ராக் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகும்போது எங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது ஒரு ட்ரெயின் நிற்குது, அப்படியே பாஸ் ஆகி இன்னொரு ட்ரெயின் போகிற மாதிரி வேறு லெவலாக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரே ஒரு ட்ராக் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹில் ஸ்டேஷனில் போட்டிருக்கிறது. அந்த ட்ராக்லேயே அவங்க ஒரு ட்ரெயினை ஏற விட்டுறாங்க, ஒரு ட்ரெயின் இறங்கி வருது. இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ், லவ்டெல்லோ இன்னும் இந்த ஸ்டேஷனோட பேர். வேறு லெவலாக இருந்தது. எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் நிப்பாட்டுறாங்க, அப்படியே எடுத்துடுறாங்க. இதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்காக தான் வீடியோ பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம குன்னூர் ரீச் ஆன உடனே அப்படியே அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த இன்ஜின் தான் நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது. அது உள்ளே எடுத்த ஃபோட்டோஸு. இது ட்ரெயினில் என்ஜாய் பண்ணது வேறு லெவலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்கவே முடியாது. இது குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு.
அங்கேருந்து நம்ம திடீரும் பஸ்ஸில் ஏறி நம்ம ஊட்டி போகிறோம். இது வந்து ஸ்டீம் இன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இறங்கிட்ட பிறகு குன்னூர் டு ஊட்டி போயிட்டுருக்கு, குன்னூர் டு மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது. கேட்டு போட்டு எல்லா வண்டியும் நிற்குது, ட்ரெயின் சீறி பாஞ்சு போகுது. அப்படியே நம்ம கர்நாடகா கார்டனுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து நம்ம குன்னூர்லேருந்து ஊட்டி வந்து அங்கேருந்து கர்நாடகா கார்டனுக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு தரமான இடம், இதுவும் செம்மையாக இருந்தது. இந்த இடத்துல என்னடா ஸ்பெஷல்னால் ஒரு 150 அடி அந்த மாதிரி மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அது மேலே நம்ம நடந்து வரணும். அங்கேருந்து வியூ பார்க்க வேறு லெவலில். இந்த கர்நாடகா கார்டன் ஒரு வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பிடிச்சிருந்தது ஊட்டியில். அந்த கிளைமேட்டில் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களோட ஃபேமிலியோடு இருந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நாங்களும் பாருங்கள் உருண்டு விளையாடிருக்கேன் நான். என்னை பார்த்து என் குழந்தைங்க, என் பொண்ணும் பையனும் அதே மாதிரி உருண்டு விளையாடினாங்க. இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. சீசன் டைமில் வந்தால் ரூமே உங்களுக்கு 2000-3000 தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிது. நாங்கள் இருந்த ரூமையும் உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நாங்கள் இருந்த ரூம் வந்து 2000 ரூபா. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில் ஃபுல்லாக சுற்றிட்டுருப்போம், நைட்டில் மட்டும்தானே போய் தூங்குகிறோம். நல்லா இருந்தது எங்கள் ரூமு, வசதியாக தான். நான் எங்கள் ரூமு இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா ஜாலியாக அங்கேயும் என்ஜாய் பண்ணோம். கர்நாடகா கார்டனில் என்ஜாய் பண்ணிட்டு அங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அந்த பிரிட்ஜு மேலே போன பிறகு பாருங்கள் வியூவு வேறு லெவலில். பாருங்கள் இந்த பிரிட்ஜு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிறோம். ஃபோட்டோவில் உங்களுக்கு சின்னதாக தெரியுது போல இருக்குது. ரொம்ப உயரமான பிரிட்ஜு. நான் ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்த ஃபோட்டோ இது. பாருங்கள் எப்படி இருக்கு அந்த பிரிட்ஜு. அது மேலே ஏறி பார்த்தா வேறு லெவலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஊட்டி ட்ரிப்பு ரொம்ப பிடிச்சது. சீசன் டைமில் வந்தால் பட்ஜெட்டும் அதிகமாகுது, ஆனால் என்ஜாய்மெண்ட்டும் தரமாக இருக்குது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது வந்து பிரிட்ஜுக்கு மேலே இருந்து வியூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப செம்மையாக இருக்குது. இந்த கார்டன் ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ். வண்டியும் வச்சுருக்காங்க, அதுக்கு நம்ம காசு கொடுத்தா சுற்றி காட்டுவாங்க. நாங்கள் நடந்தே சுற்றணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பொறுமையாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஊட்டி ட்ரிப் முடிஞ்சது. ரூமை காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருந்த ரூம், அப்சரா லாட்ஜுன்னு. வேறு லெவலாக இருந்தது பாருங்கள். டிவி, ஃபேனு, அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் தரமாக, கண்ணாடி, வேறு லெவலாக இருந்தது. போர்வெல்லாம் ரொம்ப கனமான போர்வை ஃப்ரெண்ட்ஸ். நைட்டில் செம்மையாக குளிருது, அதை சமாளிக்கிற மாதிரி இருந்தது. அப்படின்னு நம்ம தலைவர் கார்ட்டூன் பார்த்துட்ருக்காரு. அப்படியே அங்கேருந்து நாங்கள் திரியும் பஸ்ஸில் கோயம்புத்தூர் டு சென்னை ட்ரெயினில் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜஃப்ரு ஷமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.